சென்னையை அடுத்த எண்ணூர் காமராஜர் துறைமுகம் அருகே 2 சரக்கு கப்பல்கள் கடந்த 27ஆம் தேதி மோதிக்கொண்டன. இந்த விபத்தில் ஒரு கப்பலில் இருந்த கச்சா எண்ணெய் கடலில் கொட்டியது. சென்னை கடற்கரை பகுதிகளில் எண்ணெய் படலம் படிந்துள்ளதால் அதனை அகற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சரான நிதின் கட்கரி, கப்பல் விபத்து குறித்து விசாரிக்க விசாரணைக்குழு அமைத்து அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். எண்ணெய் கழிவை அகற்றும் பணியில் ஈடுபட்ட பள்ளி மாணவர்கள், தன்னார்வலர்கள் உள்ளிட்ட 2000க்கும் மேற்பட்டோருக்கும் கட்கரி நன்றி தெரிவித்துக் கொண்டார். இதனிடையே சென்னை எர்ணாவூரில் கடலில் படிந்துள்ள எண்ணெய் படலத்தை அகற்றும் பணியை மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், கடற்கரையோர பகுதிகளில் உள்ள எண்ணெய் கசிவுகளை மனிதர்களால் மட்டுமே அகற்ற முடியும் என்றார். ஏறக்குறைய 74 கிலோமீட்டர் தூரத்துக்கு இதனுடைய பாதிப்புகள் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கிட்டு இருந்தாங்க. அதில் எல்லாமே சுத்தம் பண்ணியிருக்கிறாங்க. இதை எடுத்ததுனால பாறைகளில் படிஞ்சிருக்கக்கூடிய ஆயில் கழிவு அதை சுத்தப்படுத்துறதுக்கு அடுத்த வேலைகள் ஆரம்பிப்பாங்க. இதற்கிடையே கடலில் இருந்து அகற்றப்பட்ட 180 டன் எண்ணெய் கழிவுகளை சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத வகையில் மக்கச் செய்யும் நடவடிக்கைகள் எண்ணூரில் தொடங்கியுள்ளன. அந்த ஆயில் ஸ்லட்ஜை எப்படி ட்ரீட் பண்ணுறோன்னா, there is a specific technology that has been developed and microbes, special microbes are there which when added to nutrients, இந்த மைக்ரோப்ஸை வந்து நியூட்ரியன்ஸோடு ஆட் பண்ணி இதை வந்து நாங்கள் ட்ரீட் பண்ணுறோம். இங்கே வந்து ஒரு 2000 ஸ்கொயர் மீட்டருக்கு ஒரு பெரிய பிட் கிரியேட் பண்ணியிருக்கோம், ஒரு 1.5 feet டெப்த்தில். அதில் வந்து HDPE ஷீட்ஸ் போட்டுட்டு கடல் மணலை அது மேலே பரப்பி, அப்புறம் ஆயில் அண்ட் மணல் சேர்ந்த அந்த மணலையும் பரப்பிட்டு அது மேலே ஸ்லட்ஜை பரப்பிடுவோம். மைக்ரோப்ஸ் அதை ஸ்ப்ரெட் பண்ணி எப்படி அந்த ஆயில் ஸ்லட்ஜை வந்து நம்ம சேஃபாக இது பண்ணலாங்கிறதுக்கு தான் இங்கே வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இது